Hello students, welcome to the TechSpot. Actually, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்தோட இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியஸ் டைப் ஆஃப் இ பேமெண்ட்ஸ் மெத்தட் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு பேஸ்டு சிஸ்டம்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட்ஸ், மொபைல் பேமெண்ட், இன்டர்நெட் இது எல்லாமே டே டு டே லைஃப்ல யூட்டிலைஸ் பண்ற ஒண்ணுதான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட்ஸ் அதை தான் இ பேமெண்ட்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எப்படின்னா ஒரு டெய்லி இப்போ டே டு டே லைஃப்ல எப்படி பீப்புள்ஸ் வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதுக்கு எது வந்து ஒரு மேஜர் இதா இருக்கு, மேஜர் மீடியமா இருக்குன்னா மணி தான். பிகாஸ் ஆஃப் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த மணி அப்படி சொல்லலாம். இது எல்லாமே விற்கிறது, வாங்குறது எல்லாத்துக்குமே எதை யூட்டிலைஸ் பண்ணணும், மணி யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அந்த மணியை நம்ம எப்படி எல்லாம் பே பண்றோம், அதை எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இதுல இருக்கு. இப்போ இன்னைக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ல 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு வந்து மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், இன்னொன்னு மேக்ரோ. மைக்ரோனா குட்டி, மேக்ரோனா பெருசு. ஸோ மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன எங்கெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த மாதிரி இடத்துல மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். மேக்ரோனா அந்த வேர்ட்லயே இருக்குல்ல பெருசு. ஸோ பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கதான் மேக்ரோ நடக்கும். ஸோ நம்ம இப்போ டாபிக் குள்ள போலாம். இப்போ மெனி எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் ஹவ் பீன் டெவலப்டு வித் அட்வான்ஸ்டு இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி. இப்ப நிறைய பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. எப்படின்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியோட எப்படி சொல்றதுன்னா இப்ப ஜிபே எல்லாம் பண்றோம்ல அதெல்லாமே ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ல அதெல்லாம் கிடையாது. பட் ஆனா இப்ப இருக்கு. அப்படின்னு என்ன அந்த இன்டர்நெட்ல வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதை டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் டைம், ப்ராசஸிங் ரெக்வயர்மெண்ட்ஸ், செக்யூரிட்டி இஷ்யூ, யூசபிலிட்டி, எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த 2 டைப்பா பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் மணி டிரான்சாக்ஷன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ கம்மியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மைக்ரோ, இதே நிறைய பண்ணோம்னா மேக்ரோ. ஸோ ப்ராசஸிங் டைம் எடுக்கும்ல. இப்போ வந்து ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன்ல இப்போ இன்டர்நெட்ல ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 டைப் ஆஃப் நிறைய டைப் இருக்கு. 3 டைப்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு 2 டைப் சொல்றேன். ஒண்ணு வந்து ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து நெஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. நெஃப்ட்ல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும். நமக்கு வந்து பேமெண்ட் போய் சேர்றதுக்கு. அதே ஐஎம்பிஎஸ்னா சடனா போகும். ஸோ இதெல்லாம் ப்ராசஸிங்க்கு எடுத்துக்கிற டைம்னு சொல்றேன். ப்ராசஸிங்கோட ரெக்வயர்மெண்ட், செக்யூரிட்டி இஷ்யூ, யூசபிலிட்டி இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ, இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் தான். 2மே மைக்ரோ, மேக்ரோ 2மே ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் தான். இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஃபிஷியன்ட் அண்ட் ஃப்ரீக்வென்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? மைக்ரோனா கம்மியான அமௌண்ட்ட வந்து எஃபிஷியன்ட்டா, ஃப்ரீக்வென்ட்டா அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து இன் ஆர்டர் டு கீப் அ டிரான்சாக்ஷன் காஸ்ட்ஸ் வெரி லோ. இப்ப டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட்ஸ் ஆர் மினிமைஸ் இருக்கேன். இப்போ இங்க வந்து அமௌண்ட் கம்மியா தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். சோ அதுக்கான செலவும் எப்படி இருக்கும்னா கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது மேக்ரோ மாரி கிடையாது. அன்லைக் மேக்ரோ மாரி கிடையாது. எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் விச் யூஸ் எக்ஸ்பென்சிவ் பப்ளிக் கிரிப்டோகிராபிக் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் ரிலாக்ஸ்டு பை யூசிங் லைட் வெயிட் கிரிப்டோகிராபிக் பிரிமிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்ப மேக்ரோல வந்து நிறைய லார்ஜ் அமௌண்ட்ட வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால, அதுக்கு எப்படி தேவைப்படுதுன்னா, எக்ஸ்பென்சிவ் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ண போறோம். பப்ளிக் கீயா. ஆனா இதுல என்ன பண்ண போறோம்னா, மைக்ரோல என்ன பண்ண போறோம்னா, லைட் வெயிட்டான கிரிப்டோகிராஃபிக் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா, நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இத தானே டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. சோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ல லைட் வெயிட்ல இருக்கிற கிரிப்டோகிராஃபிக் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செக்யூரிட்டி ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து கம்பேரிட்டிவ்லி லோ. இப்ப மேக்ரோ கம்பேர் பண்ணும்போது மைக்ரோல வந்து செக்யூரிட்டி லோவா தான் இருக்கும். ஏன்னா இதுல வந்து கம்மியான அமௌண்ட் தான் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இன்னொன்னு வந்து இதுல நிறைய நிறைய பேர் வந்து இதை யூட்டிலைஸ் பண்றது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். கேன் பி டெம்பர்ட் பட் காஸ்ட் ஆஃப் ஃப்ராட் இஸ் மச் ஹையர் தென் பாசிபிள் வேல்யூ டு பி கெய்னட் பை ஃப்ராட் இட் செல்ஃப். இதுல எல்லாம் செக்யூரிட்டி கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஈஸியா வந்து நிறைய ஃப்ராட்லாம் என்ன சொல்றது நிறைய பேர் சொல்லுவாங்களா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இது வழியா பேமெண்ட் பண்ணுங்க, இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு லோன் கிடைக்கும் இதெல்லாம். சோ இந்த மாதிரி ஃப்ராட் சிஸ்டம்லாம் ஈஸியா அவங்களால எனேபிள் பண்ணிக்க முடியும் இந்த சிஸ்டத்துல சொல்றாங்க. ஸோ த செக்யூரிட்டி இன் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட் கன்சிடர் டு பி. இதுல வந்து ரொம்ப கம்மியான இதுல செக்யூரிட்டி இல்ல. பட் ஆனா இதுல ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கிறதுனால இந்த செக்யூரிட்டி எனஃப் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க.
த மெஜாரிட்டி ஆஃப் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, சிம்பிள் குட்ஸ் அண்ட் இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது, ஆன்லைன் கேமுக்கு, ஜர்னல். இப்ப இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னா, இப்ப சிம்பிளா ஏதாவது வாங்குறோம், ஏதாவது பொருள் வாங்குறோம் இன்டர்நெட்லலாம் அந்த இடத்துல. ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நம்ம ஏதாவது வாங்குறோம் பார்த்தீங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வாங்குவோம் ஒரு சேனலோ, இல்ல Netflixல சப்ஸ்கிரிப்ஷன், Amazon சப்ஸ்கிரிப்ஷன், பிரைம் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் நம்ம ஒரு அளவுக்கான ஒரு ₹1000 ₹700 அந்த மாரி பே பண்ணும்போது இது கம்மியான அமௌண்ட். ஸோ இந்த மாரி அமௌண்ட்க்கெல்லாம் தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஸோ மைக்ரோ அப்படின்னு என்னன்னா, கம்மியான பேமெண்ட் எங்கெல்லாம் யுட்டிலைஸ் பண்றோமோ, அந்த மாரி இடத்துல தான் மைக்ரோ எலக்ட்ரானிக் யூஸ் பண்ண போறோம். அது காஸ்ட் லெவல் ரொம்ப லோவா தான் இருக்கும். மீன்வைல் அது எப்படி இருக்கும்னா, செக்யூரிட்டி கம்மியா தான் இருக்கும். செக்யூரிட்டி கம்மியா இருந்தாலும் கம்மியான அமௌண்ட்ங்கிறதுனால, அந்த அளவுக்கான செக்யூரிட்டி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மைக்ரோல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோகிராஃபிக் வந்து ரொம்ப லைட் வெயிட் கிரிப்டோகிராஃபிக் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜெனரலா இப்போ யாஹ் ஓகே. In general, parties are involved in micro online payment systems are customers, service provider or payment processor. இப்ப ஜெனரலா என்னெல்லாம் பார்ட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க மைக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமரு, சர்வீஸ் ப்ரொவைடரு, பேமெண்ட் ப்ராசஸர் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டத்துல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா கஸ்டமர் ப்ரூஃப் இஸ் அத்தன்டிகேஷன் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் இஸ் யூஸ் மைக்ரோ பேமெண்ட் சிஸ்டம். என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணணும். எதுக்குன்னா அத்தன்டிகேஷன் ப்ரூஃப். இப்ப அமேசான்ல போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பே பண்றோம்னா, அது ரொம்ப செக்யூரிட்டியான பே தானே. சோ அந்த மாதிரி ஒரு அத்தன்டிகேஷன் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன கஸ்டமர் பேஸ் மைக்ரோ பேமெண்ட் சிஸ்டம் வழியா கஸ்டமர் வந்து பே பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து எது கெட் அ ரெக்வெஸ்டட் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஃப்ரம் தெம். இப்ப நம்ம ஒரு ஆன்லைன்ல ஏதாவது பே பண்றோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது ஒரு பொருளோ, இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸ்க்காகவோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அமௌண்ட்ட பே பண்ணுவோம். அதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் புரொவைடர் டெபாசிட் த மைக்ரோ பேமெண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த கஸ்டமர் டு த பேமெண்ட் ப்ராசஸ் அண்ட் கெட்ஸ் த மனி. ஒண்ணும் இல்ல. தேர்ட் என்னன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ம் மைக் மைக்ரோ பேமெண்ட் சிஸ்டம்ல அத்தன்டிகேட் பண்ணுவோம். செகண்ட் வந்து பே பண்ணுவோம். தேர்ட் வந்து அந்த பொருள நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். அப்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் யாருக்கு ரிசீவ் ஆயிரும்னா, யார் வந்து நமக்கு பொருள விக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா ரிசீவ் ஆயிரும். அதுதான் கெட்ஸ் த மனின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். இப்ப மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் வந்து எத சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஹையர் வேல்யூ. ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மைக்ரோனா ரொம்ப கம்மியான அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் மைக்ரோ யூஸ் பண்றோம். ஆனா மேக்ரோ அப்படி கிடையாது. ஹையர் வேல்யூ ஆஃப் ஹை அமௌண்ட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னு சொல்றோம். இந்த செக்யூரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து எப்படி இருக்குன்னா, நல்ல பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் மனி டிரான்சாக்ஷன் நடக்குல்ல. மில்லியன், ட்ரில்லியன்லாம் கூட நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகணும்னா, ரொம்ப செக்யூரிட்டி இருக்கணும். ஏன்னா, அவ்ளோ அமௌண்ட் வந்து இம்பாக்ட் ஆக முடியாது. அவ்வளவையும் ரிட்டர்ன் பண்ண முடியாது யாராலயும். இப்போ பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா, வில் இம்போஸ் மினிமம் டிரான்சாக்ஷன் ஓவர் ஹெட் ஆன் மேக்ரோ பேமெண்ட் சிஸ்டம்ஸ். பேங்க் எதை இம்போசஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டிரான்சாக்ஷனை வந்து இம்போசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ஓவர் த ஹெட்ஸ் ஃபார் த யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எக்ஸ்பென்சிவ். நான் ஆல்ரெடி நம்ம இதுலயே பார்த்தோம்ல, மைக்ரோ எலக்ட்ரானிக்லயே. மைக்ரோக்கு கிரிப்டோகிராபிக் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து லைட் வெயிட்டான கிரிப்டோகிராபிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மேக்ரோ சிஸ்டத்துக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிரிப்டோகிராபிக் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்தில பிரிவென்ட் பண்றதுக்காக தான் சொல்லலாம். பிரிவென்ட் திஸ் சிஸ்டம் டு பி யூஸ்டு ஃபார் பேமெண்ட் ஃபார் ஸ்மால் அமௌண்ட். சம் ஆஃப் த பாப்புலர் மேக்ரோ ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ரோ பெரிய பெரிய ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் எதுன்னா, கார்டு பேஸ்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக்கா அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, கேஷ் பேமெண்ட் சிஸ்டம், மொபைல் பேமெண்ட். இப்போ இதெல்லாம் என்னன்னா, நம்ம டே டூ டே லைஃப்ல யூஸ் பண்றதா, கார்ட கொண்டு போய் ஸ்வைப் பண்றோம் எங்கேயாவது அப்படின்னா, அது ஒரு கார்டு பேமெண்ட், கார்டு பேஸ்டு. கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, எலக்ட்ரானிக் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா நம்ம ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா. எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட்ஸ்னால ஆன்லைன்ல நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்ட பே பண்றதான்னு சொல்றா. மொபைல் பேமெண்ட் அப்படின்னா, மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றது தெரியுமா? ஜிபே யூஸ் பண்றது, பேடிஎம் யூஸ் பண்றது. இது எல்லாமே மொபைல் பேமெண்ட்ல வந்துரும். ஸோ இந்த மாரி சிஸ்டம் எல்லாமே எங்க வரும்னா, மேக்ரோல வருது அப்படின்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் வந்து கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் நடத்துறேன். அதுல ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டே டூ டே லைஃப்ல எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ற ஒண்ணு தான். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இத பத்தி தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ரொம்ப சிம்பிள். என்னன்னா 2 எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பார்க்குறோம். அதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து மைக்ரோ, இன்னொன்னு வந்து மேக்ரோ. அது 2க்குள்ள டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.